அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் செல்வத்தை மலை போல் குவிக்கக்கூடிய திக்ருகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரோட தேவைகளுமே செல்வங்களாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே அதிகமாக காசு சேர்க்கணும், நம்ம கடன்களெல்லாம் அடைக்கணும், நம்ம தேவைகளெல்லாம் நிறைவேற்றணும், நல்ல ஒரு வீடு வாசல்னு இருக்கணும், தொழிலில் நல்ல நிலைமைக்கு வரணும், இந்த மாதிரி ஆசைகளோடு தான் இருக்கிறோம். அதிகமானவங்களோட பிரச்சனையும் தேவையுமே காசு தான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ருகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஓத ஸ்டார்ட் பண்ணி சில தினங்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இது மூலமாக பரக்கத்து வர்றதுன்னு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கவலைகளுமே நீங்கிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல் என்ன அப்படின்னா, இதை சுலைமான் நபி ஓதியிருக்காங்க. நபிமார்கள்லேயே அதிக செல்வத்தோடு வாழ்ந்த நபினா அது சுலைமான் நபி அவங்க தான். அல்லாஹ் அவங்கள மன்னராக ஆக்கியிருந்தான், அதாவது ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தான். சுலைமான் நபி இந்த துவா கேட்டதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான அதிகாரத்தையும் அதாவது ஆட்சியுடைய அதிகாரத்தையும் செல்வத்தையும் அவங்களுக்கு வழங்கினான். இவங்க என்ன துவா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ரப்பிகு ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பகி லி அஹதிம் மிம் பஅதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிக் ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பகி லி அஹதிம் மிம் பஅதி இன்னக அந்தல் வஹாப். இதனோட பொருள் என்ன அப்படின்னா, என் இறைவனே, என்னை மன்னித்தருள்வாயாக, அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய். இதுதான் இந்த ஆயத்தினுடைய பொருள். துவா கேட்குறதுக்குண்டான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா தவக்கல் தான். நம்மளில் பல பேர் மைண்டை வேறு எதையோ யோசிச்சுட்டு சும்மா வாய் மட்டும் என்ன பண்ணோன்னா துவா ஓதிட்டுருக்கோம். இப்போ ஓதிட்டு இந்த மாதிரி நம்ம துவா கேட்டுட்டு அல்லாஹ் எனக்கு தரல, நான் 1000 முறை திக்ரு செஞ்சேன், 2000 முறை நான் ஓதுனேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு தரவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு முறை ஓதினாலும் உங்களோட உள்ளமும் மைண்டும் அல்லாஹ்வினுடைய நினப்பில் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையோடு கேட்கணும். இப்போ இந்த துஆல சுலைமான் நபி எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரப்பிக் ஃபிர்லி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சாலே நம்மளோட தேவைகள் ஒன்று ஒன்றா கபூலாகும். அதனால முதல் துவா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவங்களோட தேவையை கேட்டிருக்காங்க. நம்ம துவா எப்படி இருக்குது, இஸ்திக்ஃபார் நம்ம கேட்குறோமா, எடுத்ததுமே டைரெக்டாக எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்குறோம். அதுவும் துவா கேட்கும்போது வேறு எதையோ யோசிச்சுட்டு நம்ம வாய் மட்டும் துவாவை கேட்குது. நபிமார்கள் கேட்ட துவால பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பெரிய ஆசை இருந்தாலும் அதை அவன்கிட்ட அப்படியே கேட்கணும். இது தருவானா இல்லை தரமாட்டானா, இந்த துவா கபூல் ஆகுமா, இந்த யோசனை இல்லாமல் அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ பெரிய ஆசைகளாக இருந்தாலும் அதை அப்படியே நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம கேட்குறது அல்லாஹ் கிட்ட. அதனால் உங்களோட தேவை எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக அதை அப்படி கேட்கணும். சுலைமான் நபி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹப்லி முல்கன் லா எம்பகி அப்படின்னா என்ன, எனக்கு பதவியை கொடு, அதாவது எவருமே அடைய முடியாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க. இது பொறாமை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட நீ அவங்களுக்கு கொடுக்காத, அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் சுலைமான் நபி அப்படி கேட்கல, எனக்கு யாராலையுமே அடைய முடியாத பதவியை, உயர்ந்த பதவியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதில் இருந்து நம்மளோட எல்லா விதமான பெரிய தேவைகளையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னக அந்தல் வஹாப், நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு இந்த துஆவை முடிச்சிருக்காங்க. இதை எப்படி முடிச்சிருக்காங்க, நான் கேட்டதை கொடுக்கக்கூடியவன் நீதான், உன்னால் மட்டும்தான் தர முடியும், நீ தான் பெரும் கொடையாளன்னு கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த துஆவை நம்மளும் அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து பெரிய செல்வந்தலராக நம்மையும் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இந்த துஆ சும்மா ஓதுறதுக்கும் இதை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல மன்னிப்பில் ஸ்டார்ட் பண்ணி, ரெண்டாவது தேவையை கேட்டு, அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அதை கேட்ட பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து முடிக்கணும். இப்படி தான் சுலைமான் நபி கேட்டிருக்காங்க.
அடுத்து ரெண்டாவது துஆ என்ன அப்படின்னா, யா ரஸாக் யா அல்லாஹ். இதுவுமே ரிசுக்கை கேட்கக்கூடிய வார்த்தை, அவனுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை. இது ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால் சமாளிக்கவே முடியல, செல்வம் பெருகிறதுக்கு ஏதாச்சும் துஆ சொல்லி தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதை தினமும் நீங்கள் 100 முறை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சஹாபி தொடர்ந்து ஓதுறாங்க, வளமையாக தான் ஓதிட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறாங்க, என்கிட்ட இப்போ கட்டுக்கடங்காத செல்வம் குமிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த திக்ருக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு தான் இது. இதை நீங்களும் காலையில் 100 முறை ஓதிக்கலாம், இல்லை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் 2 நேரத்துலையுமே நீங்கள் 100 முறை ஓதிக்கலாம். இறுதியாக 4வது என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இதனோட சிறப்பு என்னென்னா, இதுவே அல்லாஹ்வினுடைய பொக்கிஷத்தில் இருந்து வந்தது. இதை நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோன்னா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தரதா வாக்களிக்கிறான். இந்த ஒரு திக்ரு நமக்கு இம்மையில் மட்டும் இல்லை, நம்மளை மறுமையிலையுமே செல்வந்தரா வாழ வைக்கும். நம்ம முதல்ல சுலைமான் நபி கேட்ட துஆ, 2வது யா ரஸாக் யா அல்லாஹ், 3வது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், 4வது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. கடைசியாக நம்ம எப்பயுமே நம்ம எந்த துஆ கேட்டாலும் சரி, நம்ம ஸலவாத்தோடு தான் நம்ம முடிக்கணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஸலவாத் தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை வேறு எந்த ஸலவாத் நீங்கள் ஓதி பழக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த ஸலவாத்தோடையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் அல்லா மேலே முழு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் ஓதணும். சும்மா நீங்கள் பொடுப்போக்காக ஓதிக்கிட்டு நான் கேட்டேன் அல்லா தரல. ஸோ நம்மளோட நியத்து நம்மளோட கவனமும் நம்மளோட சிந்தனையும் நம்ம என்ன ஓதுறோங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம அல்லா கிட்ட துஆ கேட்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அமல் செய்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.